வணக்கம். இன்னைக்கு 3ஆம் நாள். எஸ், ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காரு நிருபன. ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சஃபாரி வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். குட் மார்னிங் buddies. இது வந்து 3rd டே இன் தாய்லாண்டு. இந்த 2 நாள் நம்ம தங்கின ஹோட்டல் பேர் வந்து பட்டாயா லாஃப்ட். ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல சர்வீஸு. ஸோ இப்போ காலையில் டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7:17 7:17 ஆகுது. காலையில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இவங்க கொடுத்துட்றாங்க. அது வந்து நேற்று வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். தேங்க்யூ. பட்டாயாவிலேருந்து பேங்காக் போகிறதுக்கு வேன் ஏறிட்டோம். சஃபாரி வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். சஃபாரி வேர்ல்டு அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். வெல்கம் டு யோகம் vlogs. நான் நிருபன் தொல்காப்பியன். ஆதவன் ராமசாமி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். அறம் தங்கவேல். வெல்கம் டு தலையில் ஒரு தொட்டு சோஷியல் அவேர்னஸ் சேனல். சுரேஷ். ஓகே, இன்றைக்கு 3ஆம் நாள் Yes. பேங்காக் சிட்டியில ஒரு பார்க் பார்க்க வந்திருக்கிறோம். ஆமாம். இந்த பார்க் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்க நிறைய அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன வச்சுக்கோங்க, நேச்சுரல் அனிமல்ஸ். நேற்று பார்த்தெல்லாம் வந்து 2 நாள் பார்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை. எஸ், இன்னைக்கு வந்து ஒரிஜினல் இதுக்கு தான் அறம் தங்கவேல் ஐயா வேணுன்றது. அதனால இது ஒரு எக்ஸைட்மெண்டான உலகம். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. சூப்பரு. ஸோ இது ஒரு மாய உலகமா இருக்குது தாய்லாந்து. மாய உலகத்தை மிகப்பெரிய ஒன்று கொண்டு வச்சிருக்காங்க. ஆமாம், மேஜிக் சிட்டி. மேஜிக் சிட்டி. இத்தனை பேர் வந்து லெஷர் தேடி வந்திருக்காங்க, அதாவது ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்காங்க. நிக்கணுமா? நாங்க வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணதால நம்ம ஒயிட் எலிஃபண்ட் ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க வந்து இங்க தனியா நின்றுட்டோம். கியூல நிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்களும் கியூல நிக்க வேண்டாம்னா ஒயிட் எலிஃபண்ட் அப்ரோச் பண்ணுங்க. அது முன்னாடியே பிளான் பண்ணி தான் செய்யணும். அப்படி முன்னாடியே திட்டமிட்ட ஒரு ஏஜென்சி மூலமா வந்தோம்னா எல்லாமே ஈஸியா நம்மளை கைட் பண்றாங்க. கண்டிப்பா. தம்பி, லாஸ்ட் 2 days எப்படி இருந்துச்சு? நல்லா போச்சுண்ணா. தூக்கமே இல்லை. தூக்கம் இல்லையா? அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போறோன்னு போயிட்டு. ஆமா, அவரு சந்தோஷத்துல தூக்கம் இருந்தீங்களா? அப்படியா சார்? உங்களுக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்போம்? அதான் நேற்று மட்டும் 18,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும்.
ஓகே குரூப் அவங்க பாருங்க ஏதாச்சும் பார்க்குறாங்க பாருங்க. ஓ செல்ஃபி எடுக்கிறாங்க சார். டிக்கெட் எடுத்துட்டு வரோம் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். இவங்க நம்ம எப்படிங்க நம்ம இங்கிலீஷ் பேசினாலும் இங்கிலீஷையும் தமிழ் மாதிரியே பேசலாம். அந்த மாதிரி தான் இவங்களும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு கண்டாவது புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் நம்பர் 1 கமான். ஸோ அதாங்க உள்ளே போகிறோம். உள்ளே போய் என்னென்ன விலங்கு இருக்கு, ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. ஏன்னா ஐயோ ரொம்ப பில்டப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கு. அப்படி என்ன கதைன்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல 2 இருக்கு. ஒன்று வந்து மெரைன் பார்க்கு, இன்னொன்று சஃபாரி வேர்ல்டு. இது 2 தான் போகிறோம். அது இல்லாமல் 2-3 ஷோ இருக்குன்னாங்க. அவங்க சொன்ன டைம் நாங்கள் வர முடியல. இல்லை அது பிடிச்சலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ ஓட்டுங்கன்னு கேட்டு நம்ம ஒரு அந்த எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து பண்ணிடலாம். ரூல்ஸ் பேசுகிறாங்க. சரி நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆமாண்ணா. வா. இதெல்லாம் கிளி செலை இல்லைங்க, உண்மையெல்லாம் கிளி தான். அப்படி உக்காந்துருக்கு. ஆமாம். இதோட இந்த பறவை பேர் என்ன சார்? என்ன சார்? மக்காவ். ஸோ இதில் வந்து இதெல்லாம் தான் பார்க்க போகிறோமா? ஸ்டன் ஷோ, ரிவர் சஃபாரி, கேம்ஸ் டவுன், டால்ஃபின் ஷோ, சீ லயன் ஷோ, எலிஃபேண்ட் ஷோ, பேர்ட் ஷோ, ஒராங்குட்டான் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸ்பை வார்ஸ் ஷோ. போகலாம். What next, guys? Next rest na. எல்லா ஊர்லயும் தகப்பன் வந்து குழந்தைய அப்படிதான் தூக்கிட்டு போவாங்க. அது குதிரையா? இது குதிரையா கழுதையா? கழுது தானே. குதிரை கழுது தானே. மக்களே உங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஷோ காட்டிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. அங்க பாரு தூரி ஆடிட்டு இருக்கோன்னு.